சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா முத்துவால ரதி தீபனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது. அவங்க 2 பேரும் பேசி 2 குடும்பத்துக்கும் புரிய வச்சு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சது முத்து மட்டும்தான் அப்படின்னு ரதி வீட்டில் உள்ள எல்லாரும் முத்துவையும் மீனாவையும் ரொம்ப பாராட்டி பேசுகிறது மட்டும் இல்லாமல், மனோஜ் வீடு தேடி வந்தது மட்டும் இல்லாமல் நடந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், பணம் கொடுத்த இது எல்லாத்தையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, எவ்வளோ பணம் வேணாலும் தரோம் அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டாரு. உங்கள் அண்ணன் பேசுனதுக்கு நல்லா வெளுத்து வாங்கியிருக்கோன்னு சொல்ல வேற வழி இல்லாமல் முத்துவுக்காக மனோஜ் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. உடனே மனோஜ் முத்துக்கிட்ட இதை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாத, ஏற்கனவே இந்த ஆளுங்க முன்னாடி ரொம்பவே அவமானப்பட்டுட்டேன், அம்மா அப்பான்னு அந்த ஸ்ருதிக்கெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் எல்லாரும் என்னை ரொம்ப ஏளனமாக பேசி அவமானப்படுத்துவாங்க முத்து, நல்ல வேலை என்னை காப்பாற்ற நீயாவது வந்தியே அப்படின்னு சொல்ல, உன்னை பற்றி நான் எதுக்குடா சொல்லணும், இனியாவது புரிஞ்சு யார்கிட்ட எப்படி பேசணும்னு நடந்துக்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு போகிறாரு. இதில் உடனே ரோகிணியும், பாத்தியா மறுபடியும் உன் தம்பி முன்னாடி நீ தலை குனிஞ்சு நிற்கிற, உனக்கு நீ பெரிய பிஸ்னஸ் செய்கிறன்றது உனக்கு பெருசாக தெரியுது, ஆனால் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியலல்ல, முத்து பேசி 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துட்டாரு, கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது, ஆனால் நீ பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பேசுனதால எவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க, நீ கிளம்பி வா, உனக்கு பெரிய புத்திசாலித்தனமும் இல்லை திறமையும் இல்லை அப்படின்னு ரோகிணி வெளுத்து வாங்குறாங்க. உடனே மனோஜும், என்ன ரோகிணி இப்படி பேசுகிற, நீ சொன்னேன்னு தானே வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்தேன், இந்த ஆளுங்க தான் என்னை புரிஞ்சிக்கல, நீயுமா புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்ல, நீ என்கிட்ட பேசாத மனோஜ், உன்னால் விஜயாத்தை மனசு மாறுவாங்கன்னு நினச்சி ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக விஜயாத்தை உன்னால் என்னையும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி மனோஜ் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ரோகிணியோட அம்மா குணமாயிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் அங்கே வேலை பார்க்குற சிஸ்டர்கிட்ட சொல்ல, இதை அவங்க சொந்தக்காரங்க வந்தால் நான் சொல்லிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ரோகிணியோட அம்மாவும் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இனி இங்கேருந்து கிளம்புனா போதும், கிறிஷ் அந்த ரோகிணி வீட்டிலேருந்து என்னென்ன பிரச்சனை செய்கிறானோ தெரியல, ரோகிணி வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே கிறிஷும் ரோகிணியும் அங்கே வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா உன்னை பார்க்கறதுக்கு கூட அந்த மீனா முத்து வரக்கூடாதான், என்ன தான் இந்த கிறிஷை இங்கே கூட்டிகிட்டு வான்னு ரொம்ப வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்ல, ஆனால் இதுலேயும் ஒரு நல்லது, கிறிஷை உன்னை பார்க்க வரவும் முடியுது, கிறிஷையும் கூட்டிகிட்டு வர முடியுதுமா அப்படின்னு சொல்ல, இப்போ தாண்டி டாக்டர் சொல்லி அனுப்பியிருக்காங்க, நான் நல்லாயிட்டேன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க, என்ன வீட்டுக்கு போனாலும் கொஞ்சம் நிறைய வேலை செய்யக்கூடாதான், நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போதைக்கு எனக்கு நிறைய ரெஸ்ட்டு தேவைன்னு மட்டும் தெரியுது. ஏன் ரோகிணி, இங்கே கிறிஷை நான் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே என்னை பார்த்துக்கிறதுக்கு நீ அப்பப்போ வருவ, தினமும் பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்களேன்னு சொல்ல, அம்மா அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம்மா அங்கே வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஒருத்தவங்கள ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவங்க கண்டிப்பாக உங்களை நல்லா பார்த்துப்பாங்கம்மா, நீங்கள் கிறிஷை மட்டும் இங்கே ஸ்கூலில் கூட்டிகிட்டு வர்றது கூட கிறிஷை மட்டும் பார்த்துக்கோங்க, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர வேலையை நான் பார்த்துக்கிறேம்மா, பக்கத்தில் இருந்து உங்களை கவனிக்க முடியல, ஆனால் அப்படியே உங்களை விட்டுற மாட்டேம்மா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ரோகிணி. உடனே கிறிஷும், அம்மா இன்னும் கொஞ்ச நாள் நான் முத்துமாமா வீட்டிலேயே இருக்கிறேனே, அவங்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா, தினமும் ஸ்கூலுக்கு போகிறேன், இங்கே நல்லா நான் படிக்கிறேன், அம்மா நான் உங்கள் கூடயே இருந்த மாதிரியும் இருக்குல்லம்மா, அண்ணாமலை தாத்தா எனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு, நான் அங்கேயே இருக்கிறேனேம்மான்னு சொல்ல, போதும் கிறிஷ், ஏற்கனவே அந்த வீட்டுக்கு நீ வந்ததுனால நான் ரொம்பவே பயந்து போயிருக்கேன், எப்போ உன்னால் உண்மை தெரிஞ்சிருமோன்னு நான் பதட்டத்திலேயே இருந்துகிட்ருக்கேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, டாக்டர் இப்போவாது உன் பாட்டிக்கு குணமாயிடுச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னாங்களே, இதெல்லாம் எப்போ நடக்குமோன்னு காத்துட்ருந்தேன், அம்மா நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நான் உடனே உங்களையும் கிறிஷையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேம்மா, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், இனி அந்த மீனா முத்துன்னு யாரும் இங்கே பக்கம் வரமாட்டாங்க, உங்களை பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது, நீங்களும் ஏதோ ஒரு என் மேலே இருக்கிற கோபத்தில் உண்மையை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணி நான் எதுக்கு அப்படிலாம் சொல்ல போகிறேன், ஆனால் கிறிஷோட நிலைமையை நினச்சாதாண்டி கொஞ்சம் மனசு வேதனையாகவே இருக்குது, என்னாலையும் சரியாக வேலை பார்க்க முடியாது, கிறிஷையும் கவனிக்க முடியாது, நீ யாரையோ வேலைக்காக வர சொல்கிறேன்னு சொல்கிற, அவங்களும் எப்படி கிறிஷை பார்த்துக்க போகிறாங்களோன்ற ஒரு பதட்டம்தான், நீ கூட இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை கிறிஷை உன் வீட்டுக்கே உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு போனால் கூட எனக்கு ரொம்ப நல்லது தான், நான் என்ன பார்த்துப்பேன்,
உன் வாழ்க்கையவும் உன் பையன் வாழ்க்கையவும் நீ பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையனை கண்டிப்பாக அப்படியே விட்டுற மாட்டேம்மா, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதனால் இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகணும். நான் பணம் கொண்டு வந்திருக்கேன், ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டு கொடுத்துட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேம்மா, தேவையில்லாமல் எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் பாட்டி கூடயே இரு அப்படின்னு சொல்லி அங்கே எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய அம்மாவை அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு போக, அங்கே வந்த வீட்டோட ஓனரும், என்னம்மா ரோகிணி, இங்கே உங்கள் அம்மா ஒரு 10-11 நாளாக வீட்லேயே இல்லைன்னு கேட்க, அம்மாவுக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டு வாடகை பணமும் தரலையேம்மா, மாதம் மாதம் ஃபோன் பண்ணாதாம்மா நீ பணம் கொடுக்குற, ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்கள் அம்மாவை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறதா சொன்னேன், ஆனால் இப்போல்லாம் நீ இந்த பக்கம் ரொம்ப வரதே இல்லையேம்மா, அதனால தான் என்ன செய்ய யார்கிட்ட கேட்கன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல வேலை உன்னை பார்த்துட்டேன்னு சொல்ல, இனி அப்படி நடக்காது. எங்கள் அம்மா முடியாமல் இருக்கிறதுனால நான் எப்பயுமே அம்மா கூட தான் இருப்பேன். இப்போவே நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு வீட்டு ஓனருக்கும் பணத்தை கொடுத்துட்டு ரோகிணி அவங்க அம்மாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே கிறிஷும் பாட்டி அங்கே முத்துமாமா வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் இருப்பாங்க. எப்பயுமே நான் சந்தோஷமாக மீனா அத்தைக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ தனியாகவே இருக்க வேண்டியதாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி, பார்த்தீங்களாம்மா, ஒரு 10 நாள் அந்த மீனா கூடயும் முத்து கூடயும் தங்கியிருந்த இந்த கிறிஷ் இப்போ வர வர மீனா முத்துவை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். கிறிஷ், நான் தான் உன் அம்மா, அந்த மீனா முத்துலாம் யாரோ தான், ஏதோ போனா போதுன்னு உன்னை பார்த்துக்கிட்டாங்க, அதுக்குன்னு அவங்க மேலே உனக்கு இவ்வளோ பாசம் வந்துருச்சான்னு கேட்க, ஆமாம்மா, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கும்போது உங்கள் ரூமுக்கு வந்தேன்ல, என்னை திட்டினீங்க, வெளியில் போன்னு சொன்னீங்க, ஆனால் என்னை நல்லா பார்த்துக்கிட்டது முத்து மாமாவும் மீனாத்தையும் தானே. அப்போ எனக்கு அவங்க மேலே பாசம் இருக்க தானே செய்யும். நீங்களும் எனக்கு முக்கியம்தாம்மா, நீங்களும் என் கூடயே இருங்கம்மா, உங்களை பற்றியே நான் யோசிச்சுட்ருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நடக்கும். அதுக்குன்னு மீனா முத்துக்கிட்ட பேசுறது, ஃபோன் பண்ணி பேசுறதுன்னு இதெல்லாம் இருக்கக்கூடாது. மீனாவும் முத்துவும் உங்களை தேடி நீங்கள் இங்கே தான் தங்கியிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். அப்புறம் இந்த வீட்டு ஓனரே என்னை பற்றின உண்மையே சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அதெல்லாம் நடக்காத ரோகிணி. நீ தேவையான பணத்தெல்லாம் கொடுத்துட்ட. உன் மாமியார் வீட்டில் நல்லபடியாக நடந்துக்க, நீ நல்ல பேர் வாங்கணும், அதனால் பார்த்து நடந்துக்க, நான் பார்த்துக்கிறேன் கிறிஷ்ன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த சமயம் அங்கே வேலை செய்கிறதுக்காக ஒரு அம்மாவையும் இங்கே ரோகிணி வர வைக்க, என் அம்மாவையும் பையனையும் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவுக்கு எப்பப்போ என்னென்ன நீங்கள் சாப்பாடு கொடுக்கணுன்னு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், கிறிஷை பெருசாக வெளியில் எங்கேயும் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோகிணி கிளம்புறாங்க. வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு வந்த அம்மாவும் இங்கே கிறிஷ்கிட்ட பேசுகிறாங்க. உங்கள் அம்மா இங்கே இருக்காங்க, உங்கள் அப்பா எங்கன்னு கேட்க, உடனே கிறிஷோட பாட்டியும், வந்த உடனே உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் என்ன எங்களை பற்றி விசாரிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் வேலை பார்க்க தானே வந்தீங்க, ரோகிணி கிட்ட சொல்லி அப்புறம் நீங்கள் வேலைக்கு வரவே வேண்டான்னு சொல்லிடுவேன், போய் கொஞ்சம் எனக்கு சாப்பாடெல்லாம் சீக்கிரமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன, வேலைக்கு வந்த உடனே இந்த அம்மா இப்படி ரோகிணியை பற்றியும் கிறிஷை பற்றியும் விசாரிக்கிறாங்க, என்னென்னவோ கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு இங்கே ரோகிணியோட அம்மாவும் நினைக்கிறாங்க. அண்ணாமலை முத்து மீனாவை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் பாராட்டுறாரு. பாத்தியா விஜயா, உன் மனோஜ் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான்னு சொன்னேன், ஆனால் என் பையன் முத்துவால் இப்போ அந்த ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எனக்கு இதெல்லாம் வெளியில் ஒருத்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் முத்து, நீ அவங்கக்கிட்ட போய் பேசின உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்களான்னு சொல்ல. அப்பா, அங்கே பெரிய பிரச்சனையே வந்துருச்சுப்பா, அதுலேயும் தீபன் வீட்டில் உள்ளவங்க தீபனோட அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அந்த பேச்சு பேசுனாங்க. அதுக்கப்புறம் நான் தான் கோவமாக பேசி புரிய வச்சேன். அவங்க 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்கணும்னு முடிவெடுக்க எனக்கும் மீனாக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மா இனி தைரியமாக எங்கே வேணாலும் போகலாம், யாரும் அம்மாவை தேடி வந்து திட்டவும் மாட்டாங்க, அவமானப்படுத்தவும் மாட்டாங்க. அம்மா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்ல, தெரியும் தெரியும், நீ இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலனாலும் என் மேலே தப்பே இல்லைன்ற உண்மையை என்னால் நிரூபிச்சிருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஏதோ நீ பேசி சமாதானப்படுத்தி இப்போ அந்த பிரச்சனை வீடு வரைக்கும் வராதுன்ன உடனே நான்லாம் உன்னை என் மகனாக ஏற்றுப்பேன்லாம் நினைக்காத, போய் வேறு வேலை இருந்தால் பாரு. ஏங்க, அப்படி இந்த முத்துவும் மீனாவும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி பாராட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் விஜயா, அன்னைக்கு வீட்டுக்கு எல்லாரும் உன்னை தேடி வந்து வெளுத்து வாங்கினாங்களே, அப்போ பதில் பேசாமல் நின்ன, என் மேலே தப்பு இல்லை என் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையே. உனக்காக பேசினதெல்லாம் மீனா தான். ஏன், இங்கே முத்துக்கு கூட தான் என் அம்மாவை தப்பாக பேசாதீங்கன்னு கோவப்பட்டான், ஆனால் மனோஜ் ஏதாவது சப்போர்ட் பண்ணானா, அவனை பற்றி உனக்கு தெரியல, சீக்கிரமாக புரிஞ்சுப்ப. இந்த ரோகிணியும் மனோஜும் உனக்கு நல்லது செய்கிற மாதிரி நடிப்பாங்க, அதை பார்த்து நீ ஏமாந்துட்டுருக்க. ஆனால் மீனாவும் முத்துவும் உனக்கு பிடிக்காதவங்க தான், ஆனால் எப்பயுமே நீ நல்லா இருக்கணும், உனக்கு பிரச்சனைனா உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க. உண்மையாக இருக்கிறது மீனாவும் முத்துவும் தான். இதை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் தெளிவாக இருப்ப, இல்லைனா நீ ஒரு நல்ல மாமியாரே இல்லை. சரி முத்து,
எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இனியாவது சவாரிக்கெலாம் போய் நல்ல ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கே கிளம்புறாரு. இங்கே விஜயா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி அந்த பையன் கிறிஷை கூட்டிகிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போனியே அப்படின்னு சொல்ல, அத்தை டாக்டர் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னாங்க. நான் தான் அவங்க 2 பேரையும் அவங்க வீட்டுக்கே அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே முத்துவும், என்ன பார்லலம்மா டாக்டர் சொன்னால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கலாம்ல, அவங்கள நானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருப்பேன்ல, அது எப்படி நான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா நீங்கள் எப்படி அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்பலாம், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஏன் முத்து ஏன் மேலே கோவப்படுறீங்க? விஜயாத்தை தான் இனி அந்த பையன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, ரோகிணி நீ தான் சரியான ஆள், அந்த பையனை அப்படியே அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு வந்துருன்னு சொன்னாங்க. நான் என்ன செய்ய முடியும்? நான் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்? நான் அத்தை பேச்சை தான் கேட்டேன். சரியான நேரத்தில் டாக்டரும் வந்து அவங்க குணமாயிட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்ல, அவங்களுக்கு நான் உதவி செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். நான் ஒன்றும் அப்படியே அவங்கள விட்டுட்டு வரலையே. இப்போ அந்த பையன் கிறிஷும் அவங்க பாட்டி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. வேணும்னா அங்கே போய் பாருங்க, இல்லை ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் எதுக்கு ஏன் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, உடனே விஜயாவும், என்ன முத்து நான் சொன்னதை தானே ரோகிணி செஞ்சுட்டு வந்திருக்கா, நீ எதுக்கு ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்க? அந்த பையன் இந்த வீட்டுக்கு வரதை எனக்கு பிடிக்கல. நீங்கள் 2 பேரும் எப்பயும் போனீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறது, மறுபடியும் இல்லை அவங்க பாட்டியை எங்கே கூட்டிகிட்டு வர்றதுன்னு ஏதாவது செஞ்சிட்ருப்பீங்க. அதனால தான் நான் ரோகிணிக்கிட்ட இப்படி சொன்னேன். இப்போ அந்த கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் அவங்க வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? இத்தனை நாள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு உன் வேலையை பார்க்காம இருந்தால, இனியாவது சவாரிக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் பெருசாக உனக்கு எந்த பணமும் வரப்போகிறதில்ல. ஏதோ எனக்கு பிரச்சனை வராது, அது வரைக்கும் சந்தோஷம். நான் நாளையிலேருந்து பார்வதியை பார்க்க போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் பார்வதியை பார்க்க போங்க. ஆனால் அந்த பார்லலம்மா செஞ்சது பெரிய தப்பு தான். யாரை கேட்டு அங்கே டாக்டர் சொன்னாங்கன்னு அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் தானே அவங்கள நல்லா கவனிக்கணும்னு இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டேன். அப்போ என்கிட்ட தான் முதல்ல இந்த பார்லலம்மா சொல்லியிருக்கணும். பாரு மீனான்னு சொல்லும்போது, ஏங்க அதான் உங்கள் அம்மா தெளிவாக பேசுகிறாங்கல்ல, நாம் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு. ரோகிணியை தான் நல்லபடியாக அனுப்பிட்டாங்கல்ல, பார்த்துக்கலாம், நீங்கள் போய் சவாரிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிச்சனுக்கு போக, ரோகிணி நினைக்கிறாங்க, இனி மீனா முத்துவால் எந்த பிரச்சனையும் வராது. அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, முத்து கண்டிப்பாக தேடி போக முடியாது. ஏன்னா என் அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியாது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இனி கிறிஷால் என்னை பற்றின உண்மை இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருமோன்னு இந்த வீட்டில் இருக்கிறேன்னா பயப்படவே வேண்டாம் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி கடைக்கு வரும்போது மனோஜ் ரொம்ப கோவமாக அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபுங்க எல்லாரையுமே திட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி யோசிக்கிறாங்க, என்னால் தான் பிரச்சனை வந்ததுன்னு. விஜயாத்தை மட்டும் இல்லை, இந்த மனோஜும் ரொம்பவே கோவத்தில் இருக்கானே, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்படியெல்லாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே மனோஜ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன ரோகிணி உனக்கு என்ன பிரச்சனை? கடைக்கு வந்தியா, வேலையை பார்த்தியா, அப்படியே கிளம்பிரு. அதை விட்டுட்டு மனோஜ்னு ஏதாவது பேச ஆரம்பிக்காத. நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு நான் ரொம்ப தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சுன்னு சொல்ல, ஏன் மனோஜ் நீயும் அம்மா மாதிரியே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்குறாங்க. நீ என்ன தப்பு செய்யலை? நீ என் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு அத்தனை பேர்கிட்ட என்னை மாட்டி விட்டல. அவங்க என்ன சும்மாவா விட்டாங்க? அவமானப்படுத்தி பேசி, அதுவும் அந்த முத்து மீனா முன்னாடி என்னை தலைகுனிய வச்சாங்க, வெளுத்து வாங்கினாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக தானே இருந்தேன். உன் பேச்சை கேட்க போய் தானே எனக்கு இப்படியெல்லாம் நடந்தது. நான் மட்டும் அன்னைக்கு எனக்கு வேலை இருக்குன்னு அமைதியாக இருந்திருந்தா என் அப்பா அம்மான்னு எல்லாரும் என்ன இப்படி அவமானப்படுத்தியிருப்பாங்களா? அதுலேயும் என் அப்பா முத்து மீனாவை பாராட்டி பேசுகிறாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ நான் யோசித்து நல்லது செய்யணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிரு. இனி நான் கண்டிப்பாக உன்னை எதுலேயும் மாட்டி விடவே மாட்டேன். இருக்கிற வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கடையில் நிறைய கஸ்டமர் வர்றதுக்கு காரணமாகவும் நான் தான் இருக்கேன். உனக்கு இப்படி நிறைய உதவி செய்யும்போது நீ புரிஞ்சுக்காமல் என்னை திட்டினா இதில் ஏதாவது நியாயம் இருக்கான்னு கேட்குறாங்க. சரி கடையை பார்த்துக்க, எனக்கு வெளியில் வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாராவது என்னை தேடி வந்தாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணு, புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக, உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, ஒரு பக்கம் என் அம்மா என் பையன் கிறிஷை கவனிக்கணும், இன்னொரு பக்கம் இந்த மனோஜ் விஜயானு இவங்க யாரும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க. நான் என்ன தான் செய்ய, எப்படி விஜயாத்தையோட மனசை மாற்றேன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயம் கிறிஷ் பாட்டி இன்னைக்கு அம்மா வேலைக்கு வரதா சொன்னேன், அவங்க வரவே இல்லை, சாப்பிட எதுவுமே செய்யலை, உங்களாலையும் சமைக்க முடியாது, வேலையே பார்க்க முடியாது, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க பாட்டி, வெளியிலையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, சமைக்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்ல, நானும் அதான் கிறிஷ் பார்க்குறேன்,
என்னால் சமைக்க முடியும்னா கூட நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பேன். ரோகிணி ஏதோ இந்த அம்மா நல்லா உங்களை கவனிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு போனா. இப்போ பாரு என் நிலமை, கவனிக்க ஆள் இல்லை, உன்னையும் பார்த்துக்க முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் முதல்ல அப்படின்னு ஃபோன் எடுத்து ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க. உடனே ரோகிணியும், என்னம்மா சாப்பிட்டீங்களா, நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களாம்மான்னு கேட்க, எங்கே சாப்பிட்றது, எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது, நீ ஏதோ வேலை செய்கிறதுக்கு ஒரு அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு வந்தல்ல, அவங்க சரியாக வரதே இல்லை. இப்போ வரைக்கும் கிறிஷ் எதுவும் சாப்பிடலை, நானும் சாப்பிடாம தான் இருக்கேன். நீ ஏன் பேசாமல் எங்களை பார்த்துருக்கலாம் போல, எதுக்கு அவங்கள வர வச்ச, என்னால் எந்திரிக்கவும் முடியல, என்ன ரோகிணி இப்படி செஞ்சிட்ட அப்படின்னு. வேலைக்காக வந்த அந்த அம்மா வரலன்னு இங்கே வந்து கிறிஷும் ரொம்ப மனசு வேதனைப்படுறான். இப்படிலாம் நடக்கிறதுக்கு என்ன அவசியம் ரோகிணி, நீ எங்கள் கூட இருந்திருந்தா பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பேச, உடனே ரோகிணி, என்னம்மா சொல்கிறீங்க, அவங்க நான் சரியாக தான் வேலைக்கெல்லாம் போகிறேன், நல்லா சமைச்சு கொடுக்குறேன், உங்கள் அம்மா உங்கள் பையன் கேட்குற எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்து பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களே, எல்லாமே பொய்யா, நேற்று கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி பணம் கேட்டாங்க, நானும் உங்களை கவனிக்கிறதுக்காக பணம்லாம் கொடுத்தேனேன்னு சொல்ல, உடனே இங்கே கிறிஷும், அம்மா அவங்க வரலம்மா, நான் எதுவுமே சாப்பிடாம இருக்கேன், என்னம்மா நீங்கள் என்னை கூட வச்சு பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஏம்மா இப்படி செய்கிறீங்க, பாட்டியோட நிலைமையை பாருங்கள், பாட்டியால் எந்திரிக்க முடியல, பாட்டி பாவம் தானம்மா அப்படின்னு சொல்லி கிறிஷும் பேச, ரோகிணிக்கு இப்போ என்ன செய்யன்னு தெரியல. சரிம்மா நீங்கள் ஃபோனை வைங்க, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை வைக்கிறாங்க. கடையிலேருந்து அப்படியே கிளம்ப முடியாது, மறுபடியும் இங்கே வந்து மனோஜ் வந்தாருன்னா பெரிய பிரச்சனையாயிரும். ஏன் அந்த அம்மா வந்து இன்னைக்கு வீட்டுக்கு அந்த வேலை செய்கிறதுக்காக போகலை, பாவம் என் அம்மாவும் கிறிஷும் ரொம்ப நேரமாக சாப்பிடாம வேற இருக்காங்களே, என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி யோசிக்க, அங்கே கிறிஷோட பாட்டி வேறு வழி இல்லாமல் ரோகிணியும் வரல, வீட்டில் உள்ள வேலையை செய்கிறதுக்கு அந்த அம்மாவும் வரலன்னு மெதுவாக எந்திரிச்சு அங்கே கிறிஷுக்காக எதையாவது சமைச்சு தான் ஆகணும்னு அங்கே சமையல் செய்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் கிறிஷோட பாட்டியால் எதுவுமே வேலை செய்ய முடியல. அங்கேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்த கிறிஷோட பாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மயங்கிடுறாங்க. மயங்கின கிறிஷோட பாட்டியை பார்த்துட்டு கிறிஷ் ரொம்பவே அழுகிறான். பாட்டி என்னாச்சு உங்களுக்கு, மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனையா, இப்போ தான் வீட்டுக்கே வந்தோம், இங்கே வந்ததுக்கு பதிலாக மீனாத்த வீட்டுக்கு போயிருந்தா உங்களை நல்லா பார்த்துருந்துருப்பாங்க, அம்மா ஏன் இப்படி நம்மளை கண்டுக்காமல் இருக்காங்கன்னு தெரியல, கண் முழிச்சு பாருங்க பாட்டி, உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு தனியாக இருக்கிற கிறிஷ் தன்னுடைய பாட்டியோட நிலைமையை பார்த்துட்டு அழுகிறான். அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அதனால் பக்கத்தில் இருக்க ஓனர் வீட்டில் போயிட்டு அவங்கள உதவிக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு கிறிஷும் ரொம்ப பதட்டமாக அங்கே போய் ஓனரை வந்து கூப்பிட்டு வரான். என் பாட்டி மயங்கிட்டாங்க, அவங்கள மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல, ஏன் கிறிஷ் உங்கள் அம்மா இல்லையா, அவங்க வரவே மாட்டாங்களா இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் உதவி செய்யுங்களேன்னு சொல்ல, அங்கே வந்த ஓனரும் ஓனரோட மனைவியும் அங்கே வந்து கிறிஷோட பாட்டிக்கு தண்ணியெல்லாம் தெளித்து தண்ணியெல்லாம் கொடுத்து எந்திரிக்க வைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணு ஒரு வேலை விஷயமா போயிருக்கா, அவள் வந்து சீக்கிரமாக வந்துடுவா அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல உங்கள் பொண்ணை வர வைங்க, இல்லைனா இப்படி உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களை பார்க்க யார் இருக்காங்க, இல்லை வேறு வீடு எதையாவது பார்த்துட்டு போங்க, உங்கள் பொண்ணு எங்கே இருக்காங்களோ அங்கே பக்கத்துலேயே நீங்கள் தங்கியிருந்தா தான் நல்லது, இப்படி நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்துக்க ஆளே இல்லைன்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்ல, உடனே கிறிஷும், என் அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், என் பாட்டியவும் என்னையும் நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான் கிறிஷ். உடனே கிறிஷோட பாட்டி, அதெல்லாம் வேண்டாம் கிறிஷ், நான் சொல்கிறத மட்டும் கேளு, அங்கே போனால் பெரிய பிரச்சனையாயிருன்னு சொல்ல, பாட்டி நீங்கள் அமைதியாக இருங்க, எனக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு எப்போ என்ன ஆகணும் வேற தெரியல, நான் தனியாக இருந்து எப்படி பாட்டி இதெல்லாத்தையும் சமாளிக்க முடியும், அம்மாவும் நம்ம மேலே அக்கறையே இல்லாமல் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க, எவ்வளவோ சொல்லியும் இப்போ வரைக்கும் வரலையே, நம்ம இன்னும் இங்கேயே இருக்கிறத விட அங்கே போனால் நம்மளை பார்த்துக்க அண்ணாமலை தாத்தா இருக்காங்க, மீனாத்தை, முத்துமாமா, ஏன் அம்மாவும் அங்கே தானே இருக்காங்க, நம்மளை பார்த்துக்க மாட்டாங்களான்னு சொல்ல, உடனே இங்கே வீட்டோட ஓனரும், அப்படி உங்கள் பொண்ணு எங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது பதில் பேசாமல் இருக்கிறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே கிறிஷும், தாத்தா எனக்கு உதவி செய்யுங்க, இந்த எங்களை வந்து நான் சொல்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, அங்கே என் அம்மா இருக்காங்க, இங்கே பாட்டியவும் பார்த்துப்பாங்க, கொஞ்ச நாள் நாங்கள் அங்கே இருந்துட்டு வந்துடுறோன்னு சொல்ல, சரிப்பா ஏதோ நீ சொல்கிற, உன் பாட்டியோட நிலமையும் சரியில்லை, தனியாக இருந்தால் சரிப்பட்டு வராது, நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஆட்டோ வர வைக்கிறாங்க. வரவே மாட்டேன்னு ரொம்பவே அடம் பிடிச்சி என்ன செய்யன்னு தெரியாத ஒரு நிலைமையில் கிறிஷோட பேச்சை கேட்டு கிறிஷ் ரொம்பவே அழுதுட்ருக்கான். இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் இங்கே ரோகிணியோட அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி எனக்கு என்ன வேணாலும் ஆகலான்னு கிறிஷ் நினைக்கிறான். ஆனால் இங்கே கிறிஷை பார்த்துக்க யாருமே இல்லை. அதனால் இங்கே கிறிஷ் சொல்கிறது ரொம்ப சரி. இன்றைக்கி ரோகிணியோட வீட்டுக்கு போய் கிறிஷ் தான் ரோகிணியோட பையன்ற உண்மையை சொல்லிட வேண்டியதான்.
இன்னைக்கு கிறிஷ் என் கூட இருக்கிறத விட ரோகிணி கூட இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவெடுத்து அங்கே ஓனர் கூட சேர்ந்து கிறிஷோட பாட்டி கிறிஷ்னு எல்லாரும் விஜயாவோட வீட்டுக்கே வந்துட்டு இருக்காங்க. இது தெரியாத ரோகிணி வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவும் கிறிஷும் ஃபோன் பண்ணுறாங்க. என்னால் போய் உதவி செய்யவும் முடியல, உதவி செய்ய பக்கத்தில் யாருமே இல்லையே, நான் பேசாமல் என் அம்மாவை தனியாக விட்டுருக்கக்கூடாது, என் அம்மாவுக்கு என்னாச்சு ஒன்றுமே புரியல, அவங்க சாப்பிடாமலாம் இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப பதட்டமா இதையே பற்றி ரோகிணி யோசிச்சுட்டு இருக்க, அங்கே வந்த மீனாவும் என்னங்க ரோகிணி சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்க, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே விஜயாவும் என்ன ரோகிணி ரொம்ப சத்தமாக பேசுகிற, சாப்பாடு வேண்டாமா, வேண்டான்னா முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே, உனக்காக மீனா சமைச்சிருக்க மாட்டாளன்னு சொல்லும்போது ஆண்டி நானே கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டுக்கிறேனே, மற்றபடி பிரச்சனை இல்லை ஆண்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த மனோஜும் என்ன இந்த ரோகிணி சாப்பிட வரமாட்டேங்கிறா, எதையோ பற்றி யோசிக்கிறா, ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமா, நம்ம கேட்டால் நம்மளை தான் திட்டுவா அப்படின்னு யோசிக்க, உடனே ரோகிணியும் என்ன மனோஜ் நான் சாப்பிட கூட வரலன்னு சொல்கிறேன், என்ன எதுன்னு கேட்காம நீ சாப்பிட கிளம்புற அப்படின்னு சொல்ல, ரோகிணி அது ஓன் பிரச்சனை, நீ தான் சமாளிக்கணும், நீ என்ன யோசிக்கிறன்னு கேட்டாலும் என்ன தான் திட்டுவ, கேட்டால் முத்து மாதிரி நீ பெரிய புத்திசாலி இல்லைன்னு சொல்வல, நீ பெரிய திறமசாலி, ஓன் பிரச்சனையை நீயே சமாளிச்சிக்க, அதனால தான் நான் கண்டுக்கல, வேணும்னா சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கண்டுக்காம மனோஜும் இப்படி பேசிட்டு போய் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை முத்து மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்க, உடனே இங்கே அண்ணாமலையும் ஏமா உன் தங்கச்சி சீதா நல்லா இருக்காளா, உங்கள் அம்மாவை வந்து பார்த்தாலாமான்னு கேட்க, ஆமாம் சீதாவோட வாழ்க்கை அவன் நினச்ச மாதிரியே நல்லபடியாக அமைஞ்சதால அருணும் சீதாவை நல்லா பார்த்துக்கிறாராமாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க மீனா முத்து அது எப்படி உங்களால் மட்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுது, நான்லாம் எப்பயும் என் வேலையை மட்டும்தான் பார்ப்பேன், உதவின்னு வந்து கேட்டால் கூட யோசித்து தான் செய்வேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் அப்படி இல்லை, உங்கள் நல்ல மனசுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் 2 பேருமே பெரிய ஆளாக போகிறீங்க அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனோஜுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, விஜயாவுக்கும் பிடிக்கவே இல்லை. இப்படி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ரோகிணியோட அம்மாவும் கிறிஷும் தங்கியிருந்த அந்த வீட்டோட ஓனர் மெதுவாக ரோகிணியோட அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு வராங்க. அங்கே கிறிஷும் பாட்டி நம்ம மீனாத்த வீட்டுக்கு வந்துட்டோம், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே வர, இங்கே ரோகிணியை பார்த்துட்டு ரோகிணி ரோகிணி அப்படின்னு அந்த வீட்டோட ஓனர் வந்து கூப்பிடுறாங்க. யார் வந்திருக்கா, அது ரோகிணியை தேடி அப்படின்னு அண்ணாமலை விஜயானு எல்லாரும் வந்து யாருங்க நீங்கன்னு கேட்க, நானா ரோகிணியோட வீட்டு ஓனர்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது என்னது வீட்டு ஓனரா நீங்களா அப்படின்னு கேட்க, ரோகிணி என் மருமக, அவளுக்கு நீங்கள் வீடு இருக்கும்போது நீங்கள் யாருங்க வீட்டு ஓனர்னு பேசுகிறீங்கன்னு கேட்க, உடனே அங்கேருந்து ரோகிணி வராங்க. என்ன அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அம்மா தங்கியிருந்த வீட்டு ஓனர் வேற வந்திருக்காரு அப்படின்னு பதட்டமா, நீங்களா எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, உடனே கிறிஷ் வந்து நிற்கிறான். பக்கத்தில் கிறிஷோட பாட்டியும் நிற்கிறாங்க. திருன்னு முழிக்கிறாங்க. உடனே இங்கே முத்துவும் மீனாவும் சந்தோஷமா வாங்கம்மா நீங்களா எங்ககிட்ட சொல்லாமல் உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களேன்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டோம், கிறிஷ் மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு கிறிஷை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க மீனா. இங்கே மீனா அப்படி செய்கிறது விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வீட்டு ஓனர் வந்திருக்கிறதுனால ரோகிணிக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் நிற்க, உடனே முத்துவும் நீங்கள் வாங்க நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்க, இவங்க தங்கியிருக்க வீட்டோட ஓனர், இவங்க இன்னைக்கு முடியாமல் அப்படியே மயங்கிட்டாங்க, இந்த கிறிஷ் தான் அழுது என்னை கூப்பிட்டு வர வச்சான், இவங்க தான் உடனே என்ன செய்யன்னு தெரியலன்னு யோசிக்கும்போது கிறிஷ் உடனே இங்கே முத்து மாமா வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, கிறிஷ் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தான், இவங்கள பார்த்துக்க ஆள் இல்லை, அதனால தான் அவங்க பொண்ணு வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு சொல்ல, யார் பொண்ணு வீடு என்ன சொல்கிறீங்க, இந்த அம்மாவுக்கு பொண்ணு இருக்காங்க, ஆனால் வெளியூரில் வேலை பார்க்குறாங்க, இங்கெல்லாம் இல்லை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே வீட்டோட ஓனரும் இங்கே ரோகிணியை பார்த்து என்னம்மா இவங்க உன் மாமியாரா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா, என்னவோ வீட்டுக்காரர் வெளியூரில் இருக்காருன்னு சொன்னேன், இப்போ இங்கே வந்து கேட்டால் நீயே வெளியூரில் வெளியூரில் இருக்கிறதா வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஏமா பொய் சொல்லி தான் உங்கள் அம்மாவையும் உன் பையனையும் என் வீட்டில் தங்க வச்சிருக்கிறியா அப்படின்னு வீட்டோட ஓனர் கேட்கும்போது ரோகிணி பதில் பேசாமல் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை என்ன நடக்குது மனோஜ் இவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்க, எனக்கெல்லாம் யாருன்னு தெரியாதுப்பா, இவங்கள என்னவோ ரோகிணி தான் தங்க வச்சிருக்கா, மாதம் இந்த வாடகை பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கறதா இவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு கேட்க, உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே இன்னுமா புரியல ரோகிணி, அப்போ இவங்க உங்கள் அம்மாவா, கிறிஷ் உங்கள் பையனா, இத்தனை நாள் உண்மையை மறைச்சிட்டு இருந்தீங்களே அது இதுதானா அப்படின்னு கேட்கும்போது முத்து அமைதியாக இருங்கன்னு சொல்ல, உடனே எல்லாரும் முன்னாடியும் இங்கே வீட்டு ஓனர் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த ரோகிணியோட அம்மா இவங்க தான், இவங்களோட பையனும் இந்த கிறிஷ் தான், இவங்கள பார்க்குறதுக்கு அப்பப்போ வருவாங்க, மாதம் பணத்தையும் கொடுப்பாங்க இந்த வீட்டுக்காக, இவங்கள பார்த்துக்கிறதே இந்த ரோகிணி தான், இது கூடவா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு விஜயாவை பார்த்து கேட்க, உடனே மீனாவும் ரோகிணி என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. மீனா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அவள் எதுக்கு அமைதியாக இருக்கணும்,
நாங்கள் கேள்வி கேட்டால் நீ உன்னால் பதில் சொல்ல முடியாதா? நீ தான் பெரிய தப்பு செஞ்சுருக்க போல. பாரு, உங்கள் அம்மாவையும் உன் பையனையும் ஏதோ அவங்க வீட்டில் தங்க வச்சதா சொல்கிறாங்க. நீ தான் மாதம் மாதம் பணத்தை வேற கொடுக்குறியா? எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க உன் அம்மாவா? உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி அதுக்கு பதில் பேசவே இல்லை. உடனே கிறிஷும், அம்மா வந்து மாட்டிக்கிட்டாங்களா என்ன? நாம தான் ஏதாவது பிரச்சனை செஞ்சிட்டோமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் ரோகிணி யார்கிட்டையும் இவங்க தான் என் அம்மான்றதை கூட சொல்லக்கூடாது, எப்படியாவது இதை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோகிணியோட அம்மா பேசுகிறாங்க. ஆமாம் சம்மந்தி, ரோகிணியோட அம்மா நான் தான். இந்த உண்மையை ரோகிணி என்னைக்கா இருந்தாலும் சொல்ல மாட்டா. ஏன்னா அவளுக்கு என் மேலேயும் அக்கறை இல்லை, தன்னுடைய பையன் மேலேயும் அக்கறை கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே வீட்டோட ஓனரும், சரிம்மா, இது உங்கள் குடும்ப பிரச்சனை, உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன், எனக்கு வெளியில் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கே பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு வீட்டோட ஓனர் கிளம்பிடுறாரு. ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என் அம்மாவே உண்மையை சொல்கிறாங்களே, அவ்வளவுதான் இன்னைக்கு. நான் இன்னைக்கு இவங்க கிட்ட இருந்து எதுவும் பொய் சொல்லி சமாளிக்க முடியாது போல அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னது சம்மந்தியான்னு கேட்க உடனே அண்ணாமலை, விஜயா பொறுமையாரு, அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லட்டும், அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவெடுக்க முடியும். நீங்கள் சொல்லுங்கம்மா, முதல்ல வந்து உட்காருங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார வைக்க உடனே மீனாவும் அவங்க ரொம்ப முடியாமல் வந்ததால் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே அண்ணாமலையும், சாப்பாடெல்லாம் எடுத்து வைமா, அவங்க சாப்பிடட்டும், சம்மந்தின்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு சொந்தக்காரங்களாக தான் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரோகிணியோட அம்மா இவங்க தானே, ரோகிணி சொன்ன பொய்க்கு இவங்க என்னம்மா செய்வாங்க அப்படின்னு அவங்கள உள்ளே கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு நல்லா உபசரித்து அப்புறமா உண்மை என்னன்னு கேட்க ஆரம்பிக்க மனோஜும் ரொம்ப கோவமாக நிற்கிறாரு. ரோகிணி வேற யாரும் இல்லை, என் பொண்ணு தான். மனோஜை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னான். அப்போவே இதெல்லாம் பண்ணாதன்னு நான் சொன்னேன். ஆனால் அவள் என் பேச்சை கேட்கல. தனக்கு அம்மா இருக்கும்போதே அம்மா இல்லைன்னு பொய் சொன்னான். இதை என்னால் தாங்கிக்க முடியல. ரோகிணியோட கல்யாணத்தை நல்லபடியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு கூட, அந்த கல்யாணத்துக்கு கூட நீ வரக்கூடாது, உன்னால் எனக்கு நல்லது நடக்காதுன்னு என்னை வர வைக்கல. ரோகிணியோட அம்மா நான் தான். ஏற்கனவே ரோகிணிக்கு நான் வந்து ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். ஆனால் அந்த கல்யாணம் அவளுக்கு வந்து சரியாக ஒரு பிரச்சனையில் தான் முடிஞ்சுது. அதனால் அவள் வேலையை பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் இப்போ மனோஜ் தம்பியை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஏற்கனவே நடந்த கல்யாணத்தால் தான் இங்கே வந்து ரோகிணியோட பையன் இப்போ கிறிஷும் நான் தான் பார்த்துட்ருக்கேன். என்னையும் கவனிக்காமல் கிறிஷையும் கவனிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை செஞ்சிட்ருக்க ரோகிணிக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், கிறிஷையாவது கூட்டிகிட்டு போய் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு. நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் இந்த உண்மையை சொல்கிறதுக்காக வந்தேன். நான் ரோகிணியோட அம்மா தான், கிறிஷ் ரோகிணியோட பையன்தான் அப்படின்ற உண்மையை ரோகிணியோட அம்மாவே அங்கே தேடி வந்து சொன்னதால் பதில் பேச முடியாமல் ரோகிணி நிற்க உடனே மனோஜும், ரோகிணி என்ன சொல்ல வர இதுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை மனோஜ், நான் வேணும்னே பொய் சொல்லலை மனோஜ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவும், ஆமாம், நீங்கள் வேணும்னே பொய் சொல்லலை, நாங்கள் ஏமாறணும், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் நம்பணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு பொய்யா சொல்லியிருக்கீங்க, அப்படி தானே? மலேசியா மாமான்னு யாரோ ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் அந்த உண்மை தெரிய வந்தது. அப்புறம் உங்கள் அப்பா மலேசியாவில் இல்லை, நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லைன்னு அவர் மூலமாக தெரிய வர நீங்களும் அம்மா உங்களை எவ்வளோ வெளுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் பாட்டி முன்னாடி எந்த தப்புமே செய்ய மாட்டேன்னுலாம் சொன்னீங்களே, இப்போ இது என்னது? உங்கள் அம்மா வந்து எவ்வளோ உண்மையை சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் உண்மையை மறைச்சி இந்த மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? உங்களுக்கு உங்கள் பையன் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எதுக்காக இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தீங்க? உங்கள் பையனையும் பார்க்கல, உங்கள் அம்மாவையும் பார்க்கல, அப்புறம் உங்கள் வாழ்க்கை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டீங்கல்ல? இந்த உண்மையெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருந்தா இல்லவே இல்லை, இது எல்லாமே பொய்ன்னு சமாளிச்சிருப்பீங்க. என்ன பண்ணுறது, உங்கள் அம்மாவும் உங்கள் பையனும் தேடி வந்துல உண்மையை சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பார்லலம்மா பதில் சொல்ல போகிறீங்க? இல்லை பொய் சொல்லி சமாளிக்க போகிறீங்களா பார்லலம்மா அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே மீனா, ஸ்ருதின்னு எல்லாரும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. உடனே இங்கே அழுதுகிட்டே நிற்கிறாரு கிருஷ். உடனே முத்து சொல்கிறாரு, கிருஷ், நீ எதுக்கு அழுகிற? நீ எந்த தப்பும் செய்யலை. பொய் சொல்லி ஏமாத்துனது ரோகிணி. அந்த உண்மையை யார்கிட்டேயும் சொல்லாமல் இருந்தது உன்னுடைய பாட்டி. இதில் உன்னுடைய தப்பு எதுவுமே இல்லை கிரிஷ். நீ எதுக்குமே அழக்கூடாது, நாங்கள் இருக்கோம்லன்னு சொல்ல. இல்லை முத்துமாமா, பாட்டியை அம்மா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. ஆனால் பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. நானும் தனியாக இருந்தேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, முத்து மீனா கிட்ட பேசவே கூடாதுன்னெலாம் சொன்னாங்க. அங்கே வீட்டுக்காக வேலை செய்ய ஒருத்தவங்களை ஏற்பாடு பண்ணாங்க. அவங்களும் வீட்டில் சரியாக வேலை செய்யாமல் என் பாட்டி எனக்காக வேலையெல்லாம் செஞ்சு சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்க அவங்க மயங்கிட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து உண்மையை சொல்ல வேண்டிய நிலமை வந்ததே தவிர்த்து என் அம்மாவை மாட்டி விடணும்னு நினைக்கல. யாரும் என் அம்மாவை திட்டாதீங்க, பாவம் என் அம்மா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. பாட்டி சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ரோகிணி செஞ்ச தப்புக்காக தான் ரோகிணி அழுதுட்ருக்கா, எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேளு ரோகிணின்னு சொல்ல. உடனே விஜயாவும், போதும் போதும், என்ன அம்மாவும் பொண்ணும் வந்து நடித்து மறுபடியும் ஏமாத்தலான்னு நினைக்கிறீங்களா?
உங்கள் பொண்ணு ரோகிணி மன்னிப்பு கேட்டால் நாங்கள் மன்னிச்சு ஏற்றுப்போமா என்ன? மனோஜோட வாழ்க்கையில் என்னைக்கு ரோகிணி வந்தாலும் அன்னையிலேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான். நீங்கள் இன்னைக்கு வீடு தேடி வந்ததுனால உண்மை என்னன்னு தெரிய வந்தது. அதுலேயும் வீட்டு ஓனர் வந்து உண்மையை சொல்லிட்டு போகிறாரு. இல்லைன்னா இந்த ரோகிணியெல்லாம் நாங்கள் நம்பிக்கிட்டே தான் இருந்திருப்போம். பதில் பேசுறியா இல்லையா அப்படின்னு அமைதியாக இருக்க ரோகிணியை விஜய் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே ரோகிணி, ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே உங்களை ஏமாத்தலை, மனோஜையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. என் பையனை பற்றியோ என் அம்மாவை பற்றியோ நான் சொல்லியிருந்தா நீ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு முன்னாடியே தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்க மாட்டீங்க. மனோஜுக்கு நல்ல வசதியான ஒரு பொண்ணாக பார்த்து தானே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்க. நான் மனோஜை விட்டு கொடுக்கக்கூடாது, மனோஜை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமாக என் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டதுனால போய் சொல்லிட்டேன். அதுக்குன்னு என்னை தப்பாக நினைக்காதீங்க. என் பையன் கிறிஷை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை முறை இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் உங்களை பாட்டின்னு கூப்பிட்டு நல்லா தானே இந்த வீட்டில் எல்லாரையும் வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிறான். அதே மாதிரி நாம் எல்லாரும் ஒத்துமையாக இங்கேயே இருந்துடலாமே அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலைக்கு கோபமும் வருது. இந்த உண்மையை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, நாங்களும் அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டோம். உன் அம்மாவையும் பையனையும் நாங்களே பார்த்துருந்துருப்போம். ஆனால் இப்போ வந்து மாட்டிக்கிட்ட உடனேல உண்மையை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, உண்மைதான் அங்கிள், நான் வந்து உண்மையை எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும், என்னை மன்னிச்சிருங்க, பிரச்சனையை பெருசாக்காதீங்க. நான் வந்து என் பையன் கூடயும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மனோஜும் என்னை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அழுகிறாங்க. உடனே எல்லார்கிட்டேயும் இங்கே ரோகிணியோட அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க. ரோகிணி செஞ்ச தப்புக்கு நான் மறைச்ச உண்மைக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன். முத்துவும் மீனாவும் எனக்கு உதவி செய்யணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் என்னை ஹாஸ்பிட்டலில் வந்து நல்லா பார்த்துக்கிட்டு ரோகிணி கூட எப்படி என்னை கவனிச்சதில்லை. இந்த மாதிரி ஒருத்தவங்களை நான் ஏமாத்திருக்கக்கூடாது தான் அப்படின்னு எல்லார்கிட்டையும் ரோகிணியோட அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் விஜயாவாலையும் மனோஜாலையும் இதை ஏற்றுக்கவும் முடியல. இங்கே வந்து ஸ்ருதியும் ரவியும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. இந்த பொய்யை தான் மறைச்சிருக்கீங்களா? இன்னும் என்னென்னலாம் உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு தெரியலையே அப்படின்னு கேள்வி கேட்க, இல்லை முத்து, நான் வேறு எந்த உண்மையும் மறைக்கல. என் பையனை நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ என் பையன் கிறிஷ் என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னை மன்னிச்சு சந்தோஷமாக இந்த வீட்டில் என்னை வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜும், நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா நான் உன்னை ஏற்றுக்கணுமே, அதுக்கு நான் தயாராக இல்லை. நீ ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சிருக்க, உனக்குன்னு ஒரு பையன் இருக்கான். அப்படி இருக்கும்போது எந்த உரிமையில் என் கூட வாழணும் நீ ஆசைப்படுவ? பொய் சொல்லி ஏமாற்றி என்னை நம்ப வச்சு என்னை கல்யாணம் பண்ண நீ எல்லாம் எனக்கு மனைவியாக இருக்க தகுதியே இல்லாதவ. அதான் உங்கள் அம்மா உன் பையன் தங்குறதுக்குன்னு வீடெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறதா வீட்டோட ஓனரே வந்து சொன்னார்ல. இதுக்கு மேலே உன்கிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை. உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இனி உங்கள் பொண்ணு உங்களை பக்கத்துலேயே வச்சு நல்லா கவனிச்சுப்பாங்க. வீட்டு வேலை செய்யலாம் வெளியிலேருந்து ஆள் வர வைக்க மாட்டாங்க. ஏன்னா ரோகிணியே வீட்டு வேலையை பார்த்துப்பாங்க. இனி அவள் என் மனைவியே கிடையாதே. உங்கள் வீட்டிலையாவது உங்களை நல்லா பார்த்துக்கட்டும். அம்மா, என் முடிவு இதுதான், நீங்கள் ரோகிணியை பேசி அனுப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப கோபமாக பேச, உடனே இங்கே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, மனோஜ் தம்பி, உங்கள் மேலே ரோகிணி அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா. இந்த உண்மையை சொன்னாலும் மனோஜ் என் மேலே உள்ள பாசத்தில் வந்து என்னை கண்டிப்பாக மனைவியாக ஏற்றுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தா. உங்கள் அம்மா அப்பான்னு எல்லாரும் கோவப்படலாம், உங்களுக்கும் கோவம் வரும். ஆனாலும் இப்படியா ரோகிணியை வந்து அனுப்புறது? வேண்டாம் தம்பி, நீங்கள் மனோஜ் கூட சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். என் பேரனை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரோகிணியோட அம்மா அழுகிறாங்க. விஜயாவும் ரொம்ப கோவமாக, அதான் என் பையன் தன்னுடைய முடிவை சொல்லிட்டானே, என் பையனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல வசதியான ஒரு வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு பார்த்துக்கிட்டே இரு ரோகிணி. நீ இவ்வளோ பெரிய பொய் சொல்லி ஏமாத்திருக்கல, இனி நீ மனோஜ் கூட வாழவே முடியாது. இங்கேருந்து கிளம்பு. உனக்கும் இந்த வீட்டுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே மனோஜ் என்னுடைய வீட்டுக்காரர்ன்ற உரிமையோட இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான். சொன்ன பொய்க்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னை அவமானப்படுத்திட்டல. இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா என் மாமியாரே என்னை சும்மா விட மாட்டாங்க. ஒன்னால் தாண்டி நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். இந்த வாழ்க்கை மனோஜுக்கு தேவையே இல்லை. உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை போலீஸை வர வைக்கட்டுமா அப்படின்னு கேட்க, உடனே ரோகிணி, போதுமாமா, இதுக்கு தான் சொன்னேன் நீ இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு. இப்படி என்னை வசமாக மாட்டி விட்டுட்டியேம்மா. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை என்னன்னு தெரிய வந்ததால் வீட்டில் எல்லாரும் ரொம்ப கோவமாக ரோகிணியை வெளுத்து வாங்கினதாலையும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எப்படி இதை சமாளிக்க போகிறேன்னு தெரியலையேன்னு நினைக்கிறாங்க ரோகிணி.